எருசலேம் மதில் சுவரில் 12 வாசல்கள். அதில் ஒரு வாசல் தான் இந்த வாசல், சீயோன் வாசல். நாம் இப்போ நின்று கொண்டிருப்பது சீயோன் மலை. இங்கே தான் மேலறை இருக்கிறது. இங்கே தான் இயேசு கிறிஸ்து தன் சீஷரோட பந்தி இருந்த அந்த இடம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இடம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு பேர் சீயோன் மலை. இது சீயோன் வாசல். இந்த வாசலில் நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். தேவன் நம்மை சந்தித்து நம்மை ரட்சிப்பதற்கென்று நேரத்தை குறித்திருக்கிறார். அதுக்கான வாய்ப்புகளை தருகிறார். அதனால் தான் அந்த ரட்சிப்பின் செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அது தேவனுடைய அனுக்கிரக காலம். அந்த காலத்தில் ஆண்டவரே என்னை மன்னியோ, என்னை ரட்சியம்னு ஜெபிச்சிட்டா உடனே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற முடியும். தேவனுடைய கண்களிலே நமக்கு ஒரு கிருபை கிடைக்கிறதில்ல, அதுதான் அந்த காலம். அந்த கிருபையின் காலம், அனுக்கிரக காலம். இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இப்பவும் தாழ்ந்து போகவில்லை, நேரங்கள் கடந்து போய்விடவில்லை. இது உங்களுக்கான அனுக்கிரக காலம். நீங்கள் ரட்சிக்கப்பட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற காலம் இதுதான். இந்த காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும். எனக்கு இந்த ரட்சணிய நாளில் என்ன ரட்சிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிக்கணும். பாவத்திலேருந்து மாத்திரல்ல, இக்கட்டிலேருந்து, வேதனையிலேருந்து, நெருக்கத்திலேருந்து, உபத்திரவத்திலேருந்து, பயத்திலேருந்து ரட்சிக்கணும். நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லார். என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடும்போது தேவன் உடனே அற்புதம் செய்வார். அதனால தான் இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். உங்களை சுகமாக்க, உங்களை மன்னிக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். இப்போ அந்த ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, மகளே, இது நான் உன்னை மன்னிக்கிற காலம், உனக்கு இரக்கம் செய்கிற காலம், உனக்கு விடுதலை கொடுக்கிற காலம், என் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கிற காலம். இந்த நாளில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். கூப்பிடுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிடுங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இயேசுவே, இந்த அனுக்கிரக காலத்தில், கிருபையின் காலத்தில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இந்த அனுக்கிரக காலத்தில் உம்முடைய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆமேன்.